பாண்டிய நாட்டிலே மதுரைக்கு பக்கத்தில் திருவாத ஊரிலே பிறந்த மாணிக்க வாசகரால் தன் குருநாதருக்கு கட்டப்பட்ட கோயில் திருப்பரந்துரை என்ற ஆவுடையார் கோவில். உள்ளே நந்தி இல்லை, சிவலிங்கம் இல்லை, கொடிமரம் இல்லை, பழிபீடம் இல்லை, நவக்கிரகம் இல்லை. இது எதுவுமே இல்லாத ஒரு கோயில். திருவாசகம் பிறந்த ஊர் என் ஊருக்கு அருகில் இருக்கிறது. அப்படி மகத்துவம் வாய்ந்த திருவாசகம் என்னும் தேன் பிறந்த ஊர். வீதியில நிக்கையிலேயே சாமியை தரிசிக்கலாம். ஐயனுடைய பெயரோ ஆத்மநாத சுவாமி, அம்பாளோட பெயரோ யோகாம்பாள். எங்க பகுதியில் நிறைய குழந்தைகளுக்கு யோகாம்பாள்னு பேர் இருக்கு, ஆத்மநாதர்னு பேர் இருக்கு. அப்படி சாமி பெயரை வச்சு பிள்ளைகளுக்கு வாழ்ந்த காலம் போய் இன்னைக்கு வேறு விதமாக மாறிவிட்டோம். அந்த கோயில் என்ன ரெண்டு அதிசயம் இருக்கு. கோயில் முகப்புல போற போதே ஒரு உடும்பு மேல இருந்து கீழே இறங்கும், ஒரு குரங்கு கீழே இருந்து மேலே ஏறும். ரெண்டு சின்னமும் இருக்கு. ஏன் உடும்பும் குரங்கு அங்க இருக்கு தெரியுமா? அப்படி உடும்பும் குரங்கும் முன்னாலே வரையப்பட்டிருக்கிறது, ஓவியங்களாக இல்லை சிற்பங்களாகவே இருக்க வைத்திருக்கு. ஏன் வைத்திருக்கிறார்கள்? கோயிலுக்கு போனோம்னா நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தணும். மனம் ஒரு குரங்கு ஒரு இடத்துல தான் இருக்கிறோம், மனசு எங்கெங்கேயோ பாயுது. நம்ம இங்கே இருக்கிறோம், அமெரிக்காவை கூட கற்பனை பண்ணுது, காஷ்மீரை கற்பனை பண்ணுது, என்னென்னமோ நினைக்கிறோம். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை என்று கண்ணதாசன் ஐயா எழுதியது போல இந்த அமைதி பெறும் என்றால் அமைதி பெறுவதற்கு ஆன்மீகம் தான் சிறந்த வழி. அதனால தான் கோயிலுக்கு போனால் குரங்கு மாதிரி மனசை தாவ விடாம உடும்பு மாதிரி இறுக்கி பிடிச்சிக்கங்கன்னு ரெண்டு உதாரண பொம்மை வைத்தார்கள். உடும்பு போல பிடிச்சிக்கணுமா? அதுதான் மாணிக்க வாசகர் சொல்றார், சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது நீன்னு பாடுறார்.